குறிப்புக்கென்று நினைக்கிறார்கள். அதனை எல்லாம் நாங்கள் இந்த கலைவிழா கல்வெட்டில் காட்டியுள்ளோம். நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த சந்தா பகிரப்படுகின்றது. இப்போ மாதம் 100 ரூபா வேணும்னா எப்படி அந்த சந்தாவினால் வருகின்ற வரவு எவ்வாறு செலவாகின்றது என்பதை நீங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ எங்கண்ட இந்த 65 குடும்பம் இருக்கின்றது. நாங்கள் காட்டியிருக்கிறோம். இப்போ எங்களுடைய அங்கத்தவர் விவரம் என்று எங்களுடைய சனசமூக நிலையத்தின் கீழ் 65 குடும்பம் அங்கத்தவர்களாக பதிவு பெற்று தங்களது சந்தாவினை செலுத்தி வருகின்றார்கள். நாங்கள் அதை காட்டியுள்ளோம். 65 அங்கத்தவர்களில் எத்தனை குடும்பம் சந்தா கட்டுகின்றது, எத்தனை குடும்பம் சந்தா கட்டவில்லை என்று. அந்த நீங்கள் சந்தா கட்டாத குடும்பத்தை யோசிக்கலாம், அதை சந்தா கட்டலே ஏதோ பிரச்சனை இருக்கின்ற. அப்படி இல்லை. இப்போ நாங்கள் சந்தா கட்டுறதுக்கும் எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்குமென்று இல்லை. நீங்கள் எங்களுடைய நிலையத்தில் அங்கத்தவர்களாக சேரணுமெண்டா நாங்கள் சரி 100 ரூபா பணத்தினை செலுத்தி அங்கத்தவர் விண்ணப்ப படிவத்தினை நிரப்பி எமது நிலையத்தில் அங்கத்தவர்களாக சேரலாம். மற்றது சேர்ந்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு குடும்பத்துக்கு தலா 100 ரூபா வீதம் நாங்கள் மாதம் மறவிடுகின்றோம் எமது நிலைய வளர்ச்சிக்காக. அதில் இந்த புக்கில் அடிச்சிருக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். மொத்தம் 58 குடும்பம் எங்களுடைய நிலையத்தில் சந்தா கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனை நீங்கள் யோசிக்கலாம், 58 குடும்பம் என்றால் மாதம் 5800 ரூபா சேருகின்றது. நாங்கள் பேங்கில் கொண்டு டிபாசிட் பண்ணிட்டு நிலைய வளர்ச்சிக்காக டிபாசிட் பண்ணி கொண்டிருக்கிறோம், சேமிக்கிறோம் என்று. நிலையத்தில் ஏற்படுற செலவுகள் தெரியாது. சிலவே நாங்கள் இப்போ சந்தாரோட போய்க்கினா கதை வைக்கிற வேணும். என்னடா மாதம் 100 ரூபா சேரிக்கிறீங்கள், என்னறீங்கள் இதை கொண்டு பேங்கில் தான் ஓடுறீங்கள் என்று. நீங்கள் கலந்துரையாடலுக்கோ அல்லது பொது நிர்வாக கூட்டங்களுக்கோ வருகை இருந்தால் தான் தெரியும். நாங்கள் அதுக்காண்டி தான் எல்லாம் அடிச்சிருக்கிறோம். எவ்வளவு பேப்பர் காசு, மற்ற மின்சார செலவுகள், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஊதியம் என அந்த சந்தா காசில் தான் கட்டப்படுகின்றன என்பது பல பேருக்கு தெரியாது. மற்றது இந்த 65 குடும்பங்களை தவிர ஏனைய எமது கிராம குடும்பங்களை நாங்கள் இந்த கலை விழாவுக்கு அழைப்புதல் விடவில்லை என்பது மனவருத்தத்துக்குரிய விடயம்தான். ஆனால் என்ன, இப்போ எங்களுடைய நிலையத்துக்கென ஒரு ஜாப் இருக்கின்றது. அந்த ஜாப்பின் படி தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மேரார் இப்போ எங்களுடைய அங்கத்தவர் ஃபோமை பூர்த்தி செய்து அங்கத்தவர்களாக சேர்க்கிறார்களோ அவருக்குரிய கௌரவம் தானாக வரும். நீங்கள் யோசிக்கலாம், இந்த 65 எல்லாருக்கும் கொடுத்தானா இன்விடேஷன் தரையில்லை என்று. அதுக்குரிய காரணங்கள் எல்லாம் இதில் இருக்குது. இந்த கல்வெட்டினை பார்த்தால் நமது நிலைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது, நமது நிலைய குறைபாடு எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று விருந்தினர்களாக பல பேரை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏனெனில் சோழங்கன் சனசமூக நிலையம் ஒன்று இந்த கிராமத்தில் இருக்கின்றது என்பது பல பேருக்கு தெரியாது. அது தெரியாது என்பதை விட நாங்கள் வெளிக்காட்டுவதில்லை. ஒரு விழாவினையோ அல்லது ஒரு டூர்னமெண்டையோ நாங்கள் நடத்தினால்தான் வெளி கிராமங்களுக்கும் நமது கிராமத்தின் வளர்ச்சியும் நமது கிராமம் என்ற சோழங்கன் என்ற ஒரு எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாவினை மிகவும் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாங்கள் எமது கலந்துரையாடலில் தீர்மானம் எடுத்தபடி இந்த 9 விருந்தினர்களை நாங்கள் இந்த கலை விழாவுக்கு தெரிவு செய்து அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வழங்க உள்ளோம். அதாவது நாங்கள் எமது நிலையத்தின் தேவைகள் குறைபாடுகள் என இந்த கல்வெட்டில் 14ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளோம். எமது நிலையம் 35 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தாலும் எமது விளையாட்டு கழகத்துக்கென ஒரு விளையாட்டு மைதானம் எமது கிராமத்தில் இல்லை. 35 வருடம் 1979ஆம் ஆண்டு எமது நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் மைதானம் எமது கிராமத்தில் இல்லாதது பெரும் குறைபாடு. அந்த மைதானம் மற்றது நீர்த்தாங்கி எமது கர்ப்பிணி இந்த கர்ணவாய் மேற்கிக்கே பொதுவாக எமது நிலையத்தில் தான் கர்ப்பிணி தாய்மார்க்கான மருத்துவ கூடம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது சுமார் 25 வருடங்களாக. எனினும் நீர்த்தாங்கி என்ற ஒன்று எமது நிலையத்தில் இல்லை, அது பெரும் குறைபாடு. மற்றது பிரதான மண்டபத்துக்கான ஜன்னல், அந்த மருத்துவ கூடம் நடைபெறுவதற்கான நெட் ஜன்னல் இன்மை. அதனால் அவர்களுடைய தளபாடங்களை வைப்பதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் ஏற்படுவதில்லை. அது மட்டும் இல்லாது முன்பள்ளி மண்டபத்துக்கான லெவட் சீட் இல்லை. முன்பள்ளி மண்டபம் கணனி அறைக்கு நாங்கள் லெவட் சீட் நமது கிராம மக்களினூடாக சேர்ந்ததை கொண்டு அடித்திருக்கின்றோம். முன்பள்ளி மண்டபத்துக்கு லெவட் சீட் இல்லை. அதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதுண்டு. அதாவது நாங்கள் எமது முன்பள்ளி மாணவர்களுக்கு வலயத்தினூடாக வருகின்ற பாலினை பசுப்பாலினை வழங்குகின்றோம். அதில் எச்சங்கள் விழுந்து பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கும் லெவட் சீட் அடிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். மற்றது மின்சார உபகரணங்கள், அந்த மருத்துவ பீடத்துக்கான மின்சார உபகரணங்கள்
மற்ற விளையாட்டு உபகரணங்களின்மை. மற்றது எமது கிராமத்தில் எமது இந்த சோழங்கன் சனசமூக நிலைய வீதியானது பல காலங்களாக நாங்கள் தெரிவிக்க வேண்டிய எல்லா இடங்களிலும் தெரிவித்தும் புனரமைக்காது உள்ளது பெரும் குறைபாடாக உள்ளது. அதனையும் எமது இந்த விருந்தினர்கள் வருகை தந்தவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கூறி அவர்களிடம் இந்த குறைபாடுகளில் ஏதாவது சிலவற்றையோ அல்லது இயலக்கூடியவற்றை நிறைவு செய்து தர வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் அவர்களை வேண்டி தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திருவாளர் வரதீஸ்வரன் சார் அவர்களை பிரதம உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய கிராமத்துக்கு நான் சென்றவரிடம் வருகை தந்திருக்கின்றேன். அப்பொழுது நான் கரவட்டி பிரதேச செயலாளராக நான் இருந்தேன். எனக்கு ஒரு சிறிது காலம்தான் கரவட்டி பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரையிலே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அத்தருணம் இங்கே ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு அறிமுக நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருந்தது. வெங்காய விதை உற்பத்தி மேற்கொண்டு அதனுடைய பயன்களை பெறுகின்ற ஒரு சிறிய கண்காட்சி ஒன்று இந்த கிராமத்திலே நடைபெற்றிருந்தது. உங்களுடைய சனசமூக நிலைய கட்டிடத்திலே அதுக்குரிய வைபவம் ஏற்பாடு செய்து அறுவடை விழாவாக இங்கே உங்களுடைய கிராமத்திலே ஒரு சிறிய இடத்திலே அந்த நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. அப்பொழுதுதான் நான் அவதானித்தேன், இந்த கிராமத்திலே எவ்வாறு விவசாயம் ஆர்வமுள்ள விவசாயிகள் இங்கே இருக்கின்றார்கள் மற்றும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் இங்கே இருக்கின்றார்கள். சனசமூக நிலையத்தினை அப்பொழுது பார்வையிட்டேன். ஆர்வமுள்ள இளைஞர்கள் துடிப்பாக தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சேவையின் பயனாக முன்பள்ளி மற்றும் விளையாட்டு கழகங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அத்தருணம் என்னை அவர்கள் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுக்காக அழைத்திருந்தார்கள். பிறகு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆகவே நான் இடமாற்றம் பெற்று சென்ற போதும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளராக சென்றிருந்தாலும் நான் இந்த கிராமத்துக்கு வர வேண்டும் என நினைத்து உங்களுடைய இளைஞர்கள் திரு செல்வராஜா அவர்கள், பத்மநாபன் அவர்கள் வருகை தந்து கேட்டார்கள், உங்களால் இந்த கலை விழா நிகழ்வுக்கு வர முடியுமா என்று. நான் சந்தோஷமாக நான் வருகின்றேன். சோழங்கன் கிராமம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஒரு கிராமம். நிலையத்தினுடைய மகுட வாசகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது ஒரு பொது உடைமை கருத்து. ஆனால் இன்று எங்களுடைய கிராமங்களிலே இது மாறி நடக்கின்றது. பொது உடைமை சமுதாய சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் செல்கின்றன. எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் சிறப்பாக கூறினார்கள். சமுதாயம் பிறழ்வுகள், எங்களுடைய இளைஞர்கள் அல்லது எங்களுடைய சிறார்களுடைய பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றன. நான் உண்டு என் வேலை உண்டு, எவன் எக்கேடு கட்டாலும் எனக்கு என்ன என்று எல்லோரும் இருந்துவிட்டால் ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைந்துவிட முடியாது. ஆனால் உங்களுடைய கிராமம் அவ்வாறு இல்லை. இங்கு உள்ள இளைஞர்கள் மிகவும் ஒரு ஆர்வத்தோடு ஒரு சமுதாயத்தை, ஒரு கிராமத்தை நன்கு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த புத்தகமே, அவர்கள் அடித்து தந்திருக்கின்ற இந்த புத்தகமே ஒரு சான்றாக இருக்கின்றது. சகல விடயங்களை இந்த சனசமூக நிலையம், அது தொடர்பான செலவுகள், அதில் அங்கத்துவம் வைக்கின்ற உறுப்பினர்கள், சந்தா கட்டியவர்களுடைய விவரங்கள், தேவைகள், குறைபாடுகள் என்று சகலதையும் எல்லோருக்கும் பிரயோசனப்படக்கூடிய மாதிரி உங்களுக்கும் அது அறிந்து கொள்வீர்கள். அதிகாரிகளான நாங்களும் இதனை வைத்துக்கொண்டு ஆக்கபூர்வமான சில நடவடிக்கைகளையும் சிந்தனைகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். நீங்களும் துடிப்பாக இப்பொழுது நீங்கள் செய்கின்ற அந்த சேவைகள் போல இன்னும் பல இளைஞர்கள் உங்களுடைய கிராமத்திலே உதிக்க வேண்டும், பிறக்க வேண்டும். அவர்கள் பல்வேறு சேவைகளை எங்களுடைய மக்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக அவர்கள் செய்ய வேண்டும். நான் நினைக்கின்றேன், உங்களுடைய சோழங்கன்.com என்ற பெயரிலே இணையதளம் ஒன்று கூட அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். உலகமே பார்க்கும் சோழங்கன்.com. இந்த இணையதளத்தினை பார்க்கின்றவர்கள் அது எங்கு இருந்தாலும், உலகத்திலே எந்த நாட்டிலே இருந்தாலும் உங்களுடைய கிராமத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள் என்ன மாற்றங்கள் இருக்கின்றன என்பதனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
அவ்வாறான ஒரு சிந்தனையோடு உங்கள் இளைஞர்கள் செய்கின்றார்கள். ஆகவே அவர்களையும் நான் வாழ்த்தி கூறி அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கும் தேவையான உதவிகளை எங்களாலான உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்றும் உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்வுக்காக அழைத்து இங்கே உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்காக விழா குழுவினருக்கும் அன்பார்ந்த மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. www.solangan.com என தை மாதம் 27ஆம் தேதி ஒரு இணையத்தினை ஆரம்பித்துள்ளோம். அந்த இணையத்தினூடாக எமது கிராமத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், எமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், மற்ற விளையாட்டுக் கழகத்தினூடாக நடைபெறுகின்ற நிகழ்வுகள் என அனைத்து புகைப்படங்களையும் நிர்வாகம் சம்பந்தமான தகவல்களையும் அந்த இணையதளத்தில் வெளியிட்டுள்ளோம். இந்த கலை விழாவும் அந்த .com-இல் வெளியாகும். எல்லா நிகழ்வுகளையும் அந்த www.solangan.com-இல் கண்டு களிக்கலாம். மற்றும் இந்த விருந்தினர்களாக இன்று வருகை தந்தவர்களை பற்றி கூற வேண்டும். முதலில் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்தவர்கள் அரவிந்தன் சார், எங்கண்ட சோழங்கன் சனசமூக நிலையத்தின் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை ஆயுர்வேத மருத்துவராக தெரிவு செய்யப்பட்டு எமது சோழங்கன் நிலையத்தில் எங்கும் ஆயுர்வேத மருத்துவ நிலையத்தில் வைத்தியராக உள்ளார். அவர் எங்களோட அன்பாக கருத்து இவ்வாறு செய்யலாம், எங்களுடைய நிலையத்தை இவ்வாறு வளர்த்தெடுக்கலாம், தன்னுடைய கருத்துக்களையும் எமது நிலையத்துக்கு வரும்போது கூறுவார். இவ்வாறு செய்தால் சிறப்பாக இருக்கும், இந்த கலை விழா செய்கிறீங்க, இப்படி இதுவரை எல்லாம் செய்யலாம் என்ற ஐடியா கூறுவார் அன்பாக. மற்ற தில்லநாதன் சார் பற்றி நாங்கள் கூற வேண்டும். எமது முன்பள்ளியின் பதிவிலக்கத்தை நீங்கள் எல்லோரும் நினைத்திருப்பீர்கள் எடுக்க முடியாது என்று. முன்பள்ளி பதிவிலக்கம், ஒரு கழகமோ ஒரு நிர்வாகமோ ஒரு நிலையமோ இயங்க வேண்டும் என்றால் முதலில் பதிவிலக்கம் இருக்க வேண்டும். எமது சனசமூக நிலைய பதிவிலக்கமானது ஆரம்பித்த போது எடுத்தாலும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் விளையாட்டுக் கழகத்துக்கும் முன்பள்ளிக்கும் பதிவினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. விளையாட்டுக் கழக பதிவிலக்கத்தினை நாங்கள் 2009ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 11ஆம் ஆண்டு நமது பிரதேசத்தின் கீழ் பதிவு செய்து மூந்தன் சார் எஸ்ஓவா மூந்தன் சார் இருந்தார், அவர் மூலம் பதிவு செய்து விளையாட்டுக் கழகத்தினை ஆரம்பித்தோம். தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 3ஆம் தேதி முன்பள்ளியினை மீண்டும் இயக்கி தொடர்ந்து முன்பள்ளிகளின் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்கு எம்மாலான இயன்ற உதவிகளையும் எமது ஆசிரியர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பதிவிலக்கம் இல்லாத காரணத்தினால் எமது முன்பள்ளியினை தொடர்ந்து இயக்க முடியாது என்ற நாங்கள் முதல் வலயத்தினூடாக தகவலினை பெற்றோம். எனினும் நாங்கள் எங்களுடைய முன்பள்ளியின் பதிவினை பெற வேண்டும், பெற்றால்தான் தொடர்ந்து முன்பள்ளினை இயக்கலாம். இதற்கு யாரை நாடினால் இது நடைபெறும் என இருக்கும்போது நமது ஆரம்ப பிள்ளை பருவ உதவி கல்வி பணிப்பாளர் தில்லநாதன் சார் அவர்களை அணுகினோம். சார், நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றோம், பதிவிலக்கம் இல்லாததால் இதனை தடை செய்வார்கள், நீங்கள் தான் எவ்வாறென்றாலும் எமது முன்பள்ளி பதிவிலக்கத்தினை பெற்றுத்தர வேண்டும். இதற்கு பதிவிலக்கத்தினை பெறுவதற்கு எமது முன்பள்ளி இணைப்பாளர் திருமதி கலைவாணி டீச்சர் அவர்களும் தில்லநாதன் சாரோட கருத்து அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பதிவிலக்கத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கூறி இந்த பதிவிலக்கத்தினை பெற்று தந்திருக்கின்றார்கள். நீங்கள் முன்பக்கம் பார்க்கலாம், சோழங்கன் சனசமூக நிலையத்தை பற்றி என்று குறிப்பிட்டிருக்கின்றோம். அதில் 3 நிலையத்தினுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்பள்ளியினுடைய பதிவிலக்கங்கள் பெறப்பட்டுள்ளன. போன திங்கட்கிழமை தான் இந்த பதிவிலக்கத்தினை சார் எங்கள் கையில் தந்தார். அதாவது இந்த பதிவிலக்கத்தினுடைய பதிவு சான்றிதழ் என்ன நமது கைகளில் கிடைக்கவில்லை. சார், நாங்கள் இப்படி ஒரு கலைவிழா புக் அடிக்க போகிறோம், அதில் இந்த பதிவிலக்கத்தை போட்டால் சிறப்பாக இருக்கும் என கேட்டுக்கொண்டதுக்குனாக்க தில்லநாதன் சார் அவர்கள் அந்த பதிவிலக்கத்தினை பெற்று தந்தார். அதற்கு மது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது இன்றைய நிகழ்வின் சுதாகுமார் சார் அவர்கள் எமது கர்ப்பிணி தாய்மாருக்கான மருத்துவ பீட அதிகாரி, அவரும் நிலையத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றியுள்ளார். மற்றும் பிஐஎஸ் சார் எமது தவிசாளர் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசவை அவரை மனையிருந்தோம். இந்த கலை விழாவில் சார் எப்படியாவது பங்கு கொண்டு எமது நிலையத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று அவரும் அதற்கு இணங்கி இந்த கலை விழாக்கு வருகை தந்துள்ளார். மற்றும் சண்முகநாதன் சார் எமது கரவாய் மகா வித்தியாலய அதிபர், அவரும் எமதுக்கு பெரும் உதவியாக உள்ளார். எமது கழகம் நடாத்திய சுற்று போட்டிக்கு மைதானமின்மை காரணத்தினால் சுற்று போட்டியை நடாத்துவதற்கு எமது கழக மைதானத்தை தந்துதவியுள்ளார். மற்றும் நக்குரலிங்கன் சார் இருக்க நான் சேரட்ட 5 வருஷம் சேரட்ட மாணவனா எமது பாடசாலையில் கல்வி கற்றினான்.
சார் நான் 5ஆம் ஆண்டு படிக்க வைக்கணும் நமது கர்மா மகா வித்தியாலயத்துக்கு ஆசிரியராக வந்தவர். தொடர்ந்து 2008 மட்டும்தான் சேரிட்ட கல்வி ஏற்றினான். சார் அடிக்கடி சொல்றவர், ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் வேண்டாம், மண்டையப்பாவி மூளையப்பாவி என்று சொல்றவர். ஒரு திட்டமிடணும், சும்மா ஒரு நிகழ்ச்சியை செய்யக்கூடாது. சேற்ற அந்த ஆசீர்வாதம் தான் நாங்கள் எமது இளைஞர்கள் எமது இளைஞர்கள் எல்லாம் சேரிட்ட கல்வியற்றவர்கள். எல்லா இளைஞர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை செயற்படுத்தியுள்ளார்கள். அதுக்கும் சேருக்கு நன்றி. செந்திநாதன் சார், இப்போ நாங்கள் இந்த இலங்கை வங்கி பற்றி கூற வேண்டும். நாங்கள் இந்த கலை விழா தொடங்கிய ஆண்டிலிருந்து எமது நிலையத்துக்கு புது முகாமையாளர்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 2008ஆம் ஆண்டு சண்முக சுந்தரம் சார், 2011ஆம் ஆண்டு ஆனந்தராஜா சார், 2012 சிவதாஸ் சார், இந்த வருஷம் செந்திநாதன் சார் என 4 முகாமையாளர்களை எமது சனசமூக நிலையத்துக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். சேரும் இந்த கலை விழாக்கு தன்னாலான உதவிகளை, அதாவது பரிசு பொருட்களை வழங்கியுள்ளார். மற்றும் சிவசிறி சார், பிரிய செயலர் சேரை நாங்கள் அணுகியிருந்தோம். சார் இந்த கலை விழாக்கு எப்படியாவது கலந்து கொண்டு எமது நிலையத்தை பார்வையிட்டு கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று சேரும் தன்னுடைய ஆண்டு நாங்கள் போய் கதை கேட்கணும். இன்றைய நாள் ஒரு மீட்டிங் ஒன்று இருந்த கருதினால் சார் அதையும் அவர்களோட கதைத்து இந்த நிகழ்வுக்கு இந்த நேரத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மற்ற வரதீஸ்வரன் சார், நாங்கள் அவருடைய வீட்டில் தான் போய் அணுகியிருந்தோம். சார் இந்த கலை விழாக்கு பங்கு பெற்றுக் கொண்டு எந்தவித மறுப்பும் இல்லாமல் உடனடியாகவும் என்று தான் வருகிறேன் என்று கூறியிருந்தார். அதற்கும் இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பரிசில் வழங்கும் வைபவம் இடம்பெற உள்ளது.
அந்தனர் அவர்களும் குருக்கள் அவர்களும் கௌரவிக்கப்பட உள்ளனர். எமது சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்களை எமது பிரதம விருந்தினர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்க உள்ளார். அவர் சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எமது ஸ்ரீதேவி மீனாட்சி அம்மன் ஆலய ஆந்தனர் அவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளார். சிற்றம்பல ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிற்றம்பல ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி எமது பிரதம விருந்தினர் அவர்கள் கௌரவித்து நன்றி. தொடர்ந்து எமது விருந்தினர்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படும். அந்த வகையில் எமது விருந்தினர்களுக்கான நினைவு பரிசினை எமது தற்போதைய நிர்வாகம் வழங்கி கௌரவிக்க உள்ளது. சஷ்டியனும் காக்கும் கவசம் அதை கூறும் போது சுகமே